சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜும் விஜயாவும் ஒவ்வொரு கோயிலாக அலைஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி ஒரு சாமியார்கிட்ட கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டி போய் இந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் ஒரு நகை எடுத்துட்டோம், அந்த நகையை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை முன்னாடி நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன், அந்த எலுமிச்சம்பழத்தை எதிர்த்தாப்புல வைங்க. அப்படி நீங்கள் எதிர்த்தாப்புல வைக்கும்போது எந்த பழம் கருகுதோ அந்த பழத்துக்கு தான் சக்தி அதிகம். ஒருவேளை அந்த பழம் கருகிருச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி வந்து நம்ம வச்ச பழம் கருகிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் ஏதாவது நடக்கும் இப்படிங்கிறாங்க. இதில் ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஆஹா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எலுமிச்சை பழத்தையும் கொண்டு வச்சிடுறாங்க. பழம் ரொம்பவே கருப்பாயிருது. ஆகா, 24 மணி நேரம் ஆகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி பார்வதி வா அப்படின்னு வேறு ஏதாவது சாமியாரை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் தான் நான் பார்த்துட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை, அதே சாமியார்கிட்ட போய் கேட்போம், உங்களோட பெரிய சாமியார் யாரும் இருக்காங்களான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. யாராவது அப்படி கேட்பாங்களா விஜயா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்களுக்கு எதுவும் ஆயிருமோ வச்சிருமோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் ஒன்றும் ஆகாது விஜயா அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்ன கண்டிப்பாக ஏதாவது ஆகும் வைக்கும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீ இப்படி சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது, நீ வரையா வரலையா அப்படிங்கிறாங்க. நீனும் உன் பையனும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நல்லா இருப்பீங்க, உங்கள் காலனா விழுந்துக்கிறேன் த, தயவுசெய்து வாங்கத்த அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பவியமாக ஒரு நாள் நீ பண்ணது இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை த, நான் முன்னாடி மாதிரி இல்லை, மாறிட்டேன் த, தயவுசெய்து வாங்கத்த அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு கதை ஆகும்னா நல்லா ஏமாற்றுவீங்களே, சரி சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த சாமியார் வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆள், என்ன நேத்தான சாமியார் போட்டு போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சாமியார்கிட்ட கொண்டு போன எலுமிச்சம்பழம் கேட்கல, அதான் வேறு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்கணும், இல்லைன்னா இவரோட பெரிய சாமியார் இருக்காருன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் இவர் தான் பெரிய சாமியார், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அதாவது ஒரு ஆள் கவனிச்சிட்டே இருக்கார். ஏம்மாங்க வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொருளை நாங்கள் திருடிட்டோம், இது சம்மந்தமாக சாமியார்கிட்ட வந்து சொன்னோம். இந்த மாதிரி நாங்கள் அந்த பொருளை திருடிட்டோம், அந்த பொருளை திருடினவங்களுக்கு வந்து வாயும் கையும் இழுத்துக்கிடணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து மந்திரத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை கொண்டு எங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கான், என் பையன் ஒரு பையன். அதனால் வந்து எனக்கும் என் பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஆயிருமோன்னு பயந்தாங்க நிற்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெலாம் இவர்கிட்ட வரக்கூடாது, இன்னொரு சாமி இருக்கார், அவர்கிட்ட போனால் 30,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. 30,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய வாய் முக்கியமா 30,000 முக்கியமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, வாய் தான் முக்கியம். டேய் மனோஜ், எப்படியாவது 30 ரெடி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட ஒரு 50 இருக்குது. என்னடா எதுக்கு எடுத்தாலும் பணம் தரமாட்டேன், இப்போ 50 இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வாய் வந்து கோணிக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோக என் தொழிலுக்கு முக்கியமே வந்து வாய் தான். வாய் சரியில்லை, என் வாய் கோணிக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் கூட ரோகிணி இனி வேண்டாம், மாப்பிள்ளை அழகா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு கல்யாணமே முடித்தா. என்னுடைய அழகு போயிட்டுனா அவ்வளோதாம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ வேறடா அழகு அழகுன்ட்டு கிடக்க. சரி சாமி, நீங்கள் என்ன அவர்கிட்ட கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், அவருக்கெல்லாம் நம்ம சும்மா இப்படி போனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. காரில் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி எங்கிட்ட கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் கார் ஓட்டுறாரு. சாமியார் முன்னாடியே, சாமியார்கிட்ட பார்க்க போகிறவர் முன்னாடி கூட்டு போகிறாரு. அது ஃப்ராடு சாமின்னே தெரியாமல் போகிறாங்க. போனோடனே அவர் வந்து நில்லுங்க, நான் சாமிகிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. என்னாச்சு, உங்களை பவர்ஃபுல் சாமின்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து திடீர் சாமின்னு நான் சொல்லலை, நீங்கள் பவர்ஃபுல் சாமின்னு சொல்லிட்டேன். எங்கள் குருநாதர் எனக்கு செலவுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்காரு, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 30,000 ஃபீஸ் வாங்கியிருக்கேன், 30,000 வாங்கிடணும். நீங்கள் போடுற பர்ஃபார்மன்ஸில் அவங்க கூட கொஞ்சம் தருத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறேன் பாரு, வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சாமி கூப்பிட்றாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. சாமி எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம் எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, எது விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் திருட்டு நகை விஷயமா தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாமி ஆமாம் சாமின்னு விஜயா இது பண்ணுறாங்க. ஏம்மா இவர் கூட சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. நான் சாமிகிட்ட உள்ளே வரலாமான்னு மட்டும் தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலே பவர்ஃபுல் சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தால் எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆகாது, இந்த மாதிரி நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் சாமி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கயிறு தரேன், அதில் கையில் கட்டிக்கோங்க, உங்கள் கயிறு உங்கள் கையில் இருக்கிறது வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, வைக்காது அப்படி இப்படின்னு
அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சாமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ 2 கயிறை கொடுக்குறாங்க. போகிற வழியிலே வந்து காரில் ஒரு கயிறு மிஸ் ஆகிடுது, எங்கே போச்சுன்னு தெரில. ஒரே ஒரு கயிறு தான் இருக்குது. அப்போ மனோஜ் நான் கட்டிக்கிறேன்டா, அம்மாவுக்கு வாய் கோணிச்சு அப்படின்னு சொன்னால் சரி வராது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவர் 30,000 வாங்கியிருந்தார் அந்த சாமியார். 30,000 அவர்ட்டையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்து அந்த கயிறை மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு கயிறு இருக்குது எனக்கு உனக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை வருது. அப்போ விஜயா சொல்கிறாங்க, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கடா, அந்த அம்மாவுக்கு வந்து வாய் போணுச்சுன்னா என்னடா செய்ய முடியும், அதனால் கயிறு தாடா ப்ளீஸ்டா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ இப்படி பேசுகிற, நான் எனக்கு கொடுன்னு சொல்ல மாட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஆளுக்கு பாதியாக கட் பண்ணி கட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சைஸு சின்னதாக வருமே அப்படிங்கிறாங்க. கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் கயிறை கட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டில் போனோன்னே சரிப்பா நம்ம 24 மணி நேரத்தில் கயிறு கட்டிட்டோன்னு ஒன்றும் செய்யாது, பவர்ஃபுல்லான சாமியை இது பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சும்மையா சாமி அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போடுதார். போட்டோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை சிரிக்கிறாரு. முத்து நடிப்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் வந்து அப்போ அங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பொறி தான் வச்சுருக்கேன், அதுவாக நகை வரும், அது வரைக்கும் தயவுசெய்து நீங்கள் என்ன கட்டி கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா கட்டி கொடுக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நம்ம கயிறு கட்டியிருக்கோம், நமக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே தெம்பு ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் போய் தூங்குறாரு. தூக்கச்சடவுலே அந்த கயிறு கலந்துருது. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜயா வந்து கட்டிலில் வந்து கையை ரோசுறாங்க. கட்டிலிருந்து கயிறு பிஞ்சு கயிறை காணாமல் போயிடுது. இங்கே மனோஜுக்கும் கயிறு காணாமல் போகுது. காணாமல் போன திடீர்னு முடிச்சு பார்க்குறாரு, கையில் கயிறு இல்லை. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் பறந்து வருது மாதிரி கனவு வருது. எம்மான்னு ஓடி போகிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. இன்னுமே எலுமிச்சம்பழம் இங்கே இருந்தால் சரி வராது, தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான், என்ன பரவாயில்லம்மா, ஆனால் வந்து இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் எல்லார்ட்டையுமே முத்து சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க, நீங்களாம் வந்து ஒரு ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உள் வீட்டுக்குள்ளே திருடிக்கிட்டு இப்படி வேலை பார்த்துட்ருப்பீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க. இப்போ நான் தான் நகை எடுத்தேன்ப்பா, அம்மாவுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. நகை அவட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மனோஜுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதான் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை உன்ன மாதிரி கழிச்சு போட்டுற நாட்டில் பார்க்கலாடி, இன்னும் நீ திருட்டுத்தனம் தான் பண்ணிகிட்ருப்பியா, திருந்தவே மாட்டியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்காரு அண்ணாமலை. வெளுக்கதை பார்த்த உடனே விஜயா ஏங்க விடுங்க அப்படிங்கிறான். ஏங்கன்னு கூப்பிட்றாத, போக ஒரு கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை வாங்கி செவிட்டு ஒன்று போடுதாரு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்து நுழுதாங்க. எப்பா நீ முன்னாடியே இது செஞ்சுருந்தேன்னா கரெக்டாக வந்திருப்பாங்கப்பா, இந்த திருட்டுத்தனம் பூராமே எங்கேருந்து வந்துருக்கு உனக்கு தெரியுதுலப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. உங்கள் பாரு விஜயா, உன்னை நம்பி தான் நான் கெட்டு போனேன், இன்னும் சரியாக வராது. அந்த நகையை வந்து எடுத்துருக்கல, எடுக்கும்போது வந்து இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எடுத்துன்னு சொல்லணும்ல, இதுக்கு இப்போ எடுத்துருக்கிற, அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கினாங்கிற, அப்போ அதுவும் ஃப்ராடு தான். அப்புறம் வந்துட்டு தொழிலில் வந்து ஏமாந்துட்டான்னு சொல்லுது, அது அப்போ ஃப்ராடு தானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது உண்மைப்பா அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? அப்போ அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் அந்த ரிசிப்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதானே எல்லாமே ஏமாத்தோலையாக தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எப்பா இவன் ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்காம்பா, இந்த ஃபர்னிச்சர் கடை கூட என் மாமனார் அனுப்பின பணத்தில் வச்சுட்டு போனால் வைக்க மாட்டானு சந்தேகம் வருதுப்பா, அதையுமே ஒரு நாடகம் போட்டு அதை கண்டுபிடிச்சிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே ஷாக்காராங்க. ஆகா முத்து அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இந்த ஒரு சாதாரண நாயக்காக என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்லுவார், டே எங்கள் மாமனார் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அவர் கோடீஸ்வரனான்னு அவருக்கே தெரியாது, உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் என் மாமனார் பணக்காரன் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ அதுக்கேற்றாவில் ஊற்றிக்கிட்டு இருக்க, என்றைக்கு உண்மையில தெரிய போதோ அன்றைக்கி தான் உனக்கு இருக்குது ஆப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நகைக்கு என்னடா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ என்கிட்ட நகை கொடுக்கறதுக்கு வழி இல்லைப்பா, நீங்கள் கொடுத்துட்டு சொல்லுங்கப்பா, நான் வந்து கொஞ்சம் நாளில் கொடுத்துருதேன்ப்பா அப்படிங்கிறாங்க. பாருப்பா அவன் 27 லட்ச ரூபாயை கொண்டு தந்த மாதிரி இதை கொண்டு தரப்போகிறானா, ரொம்ப நேர்மையானவன்பா, அந்த 27 லட்ச ரூபாய் உடனே கொண்டு கொடுத்தாமாப்பா அதே மாதிரி கொடுத்துருவான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இவன் நம்பவே மாட்டான்ப்பா, நானும் இவனுக்கு கூட பிறந்ததானப்பா நம்புறானாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா என்றைக்குமே அவன் வந்து என்னைய கூட பிறந்தவன் நினச்சதில்லை, இந்த நிமிஷத்தில் அவன் கதையை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த திருட்டு கதையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தேதியில் தரேன், ஆனால் அவன் தரவே மாட்டான்ப்பா, இவனெலாம் நம்ம நான் தயாரில்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க விடுங்க, உள் வீட்டுக்குள்ளேயே கிடந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. மீனா நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன், உன்னெல்லாம் வந்து வேலைக்காரி லெவலில் தான் பார்க்காங்க, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து நீ உனக்கு ஏற்ற நல்ல லெவலில் நிற்கணும் நீ அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்னங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஓ நகையை கேளு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரிய தொழிலதிபர் சார், இப்போ எங்கள் நகையை போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே
மனசு ரொம்ப கடுப்பாகுது. என்ன இப்படி நக்கல் பேச்சு பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் நக்கல் பேச்சு பேசுகிறா கரெக்டாக தான் பேசுகிறா, அவன் நகை எப்போ வரும் அப்படிங்கிறாங்க. எப்பா எப்படியும் நான் ரெடி பண்ணி ஒரு 6 மாதத்தில் கொடுத்துரும்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, எப்போ 6 மாதத்துக்கு தந்துடுவானா, உங்கள் பணத்தை 6 மாதத்துக்கு தரணும் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தான், வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் அந்த பணம் வந்திருக்காப்பா, அதை மாதிரி தான் இதுவும் வரவே வராதுப்பா, இதுக்கு ஒரு தீர்ப்பு நீங்கள் தான்ப்பா சொல்லணும், நீங்கள் தான்ப்பா நீதி தராத ஒரு நீதிபதி, நீ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க விஜயாவை. முத்துங்க பாரு, மனோஜால் வந்து பணம் தரையோ நகையை தரையோ இப்போதைக்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் சிரிக்கிற ரைட்டு, அப்பா நம்மளை கொஞ்சம் கலத்தி விடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற அப்பா அப்படிங்க கொஞ்சம் இரு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜயா தான். விஜயா வளர்ப்பும் சரி கிடையாது, அவன் நடவடிக்கையும் சரி கிடையாது. இந்த சூழ்நிலையிலும் இந்த நகையை எடுத்து திருடுறதுக்கு மூளையாக அவள் தான் செயல்பட்டுருக்கா. இப்போ இந்த நகைக்கு அவள் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வேலைக்கு அப்புறம் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் ஒக்கனையாக பேசுகிற, மீனாவை யார்கிட்டையும் மருமகன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நகை மட்டும் இன்றைக்கிது, அந்த நகையை வச்சு நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த உண்மை நிலையை ஒரு ஆள் கண்டுபிடிக்க முயலும் போது நீங்கள் அந்த ஆளையே குற்றம் சுமத்துவீங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, சரி கிடையாது. விஜயாங்க பாரு, இதுக்கு ஈடு வந்து உடனே அவன் நகையை கொடுத்தாகணும், இல்லை அதுக்கு பதிலாக ஈடு செய்யணும் அப்படிங்கிறாங்க. எங்க அவனுக்கு பதிலாக உடனே நகை கொடுக்கறதுக்கும் நகை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான், அதுபோக ஈடு செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என் நகையை தானே நான் கொடுத்துட்டு மனோஜ் நகையை கொடுத்த பிறகு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ மனோஜை நம்புறியா விஜயா அப்படிங்கிற, இல்லை நம்பலை, மனோஜ்லாம் எப்போ கொடுப்பானு தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்போ என்ன தான் இது செய்யணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு தூர போட சொல்லுங்கள், எனக்கும் மனோஜுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இந்த எலுமிச்சம்பழத்தால் யாருக்கு எதுவும் ஆகாது, இது நான் சும்மா தான் சொன்னேன், உங்கள் வாயிலிருந்து உலர வைக்கணும் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்மளே உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் அப்படின்னு முழிக்கிறாங்க. நீ ஏன்டா லூசு மாதிரி பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வையிலே சொல்கிறாங்க. நானும் குழம்பி தொலைச்சிட்டேன், நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாரு. எங்கடா ரூம் பார்த்து போகிறேன், இல்லைடா அப்படிங்கிறாரு முத்து. உடனே எதுக்கு அப்படிங்கிறாங்க. முதுகுவலி பிஞ்சு போகும், நீ எடக்கா தெரியுதா, பார்த்துக்க கடுப்பாயிரும் அப்படிங்கிறாரு. நம்மளை சொல்கிறாங்க, முத்துங்க பாரு, இப்போ உங்ககிட்ட தப்பிச்சாலும் என்கிட்ட இப்போ தப்பிக்க மாட்டாங்க. இப்போ விஜயா இதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் எங்கேனாலும் போங்க, இல்லைனா இந்த வீட்டு விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டு விட்டு எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டான பேச்சுக்கு வந்துட்டேன் சரியா. இப்போ இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் இருக்கும் உன் பேரில், கரெக்டு தானே, அந்த நகைக்கு ஈடாக அந்த வீடை வந்து மீனா பேரில் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு நான் என் வீட்டை எதுக்குங்க எழுதி கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டை அவளுக்கு எழுதி கொடுக்க முடியாது சரியா, அவன் நகையை மட்டும் நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் அவளை கேட்காம அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு உன் பேரில் இருக்கிற வீடை மீனா பேரில் எழுதி கொடு, மீனா பேரில் எழுதி கொடுக்கல, என்றைக்கு உங்கள் நகையை கொடுக்கல அன்றைக்கி மீனா அவங்க வீட்டு பேரில் வீட்டை எழுதி தந்துடுவா. இதான் இது. உன் பையன் மனோஜுக்கு நீ தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், அவன் தான் உயிர், அவன் தான் எதும்ப, என்றைக்கு உன் பையன் உயிராக இருக்க அன்றைக்கி பையன் என்றைக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்து நகையை வாங்கி கொண்டு தரானோ அன்றைக்கி இந்த வீடை உன் பேரில் எழுதி தந்துடுவா. இப்போ நீ தானம் பத்திரம் அவன் பேரில் போட்டு கொடுக்க, அவனும் உனக்கு பேரில் தானம் பத்திரம் நீ பணம் கொடுத்தையோ இல்லை நகை கொடுத்தையோ கொடுத்தவரை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா முத்து சொல்கிறேன், இப்போ அதெல்லாம் வேணாம்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இவ்வளோ நேரமும் நகை கட்டிட்டு இருந்தது வேண்டாங்க, உண்மையில் நான் சொல்கிறது தான் கரெக்டு. விஜயாவோட கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னாலும் அதான் வழி. என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போத்துலேருந்து மீனாவோட வீடு இது, என்ன வீடு வந்து மீனா பேரில் உன் பேரில் இருக்க இது எழுதி வைக்கணும். அப்படி நீ எழுதி வைக்கலை அப்படின்னு சொன்னால் என் பங்கில் உள்ளதை நான் மீனாவுக்கு மட்டும் எழுதி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வீடும் மேல் வீடும் சேர்ந்து நம்மளுக்கு 10 சென்ட் சரியா, அந்த வீடும் மட்டுமே 7 சென்டில் இருக்குது. ஏன்னா 2 வீடை நம்ம வாடகை விட்டுருக்கோம், இது வந்து 3 சென்டில் இருக்குது. இந்த வீடை நீ எழுதி கொடுக்குறியா, இல்லை நான் 7 சென்ட் உள்ள வீட்டை நான் எழுதி கொடுக்குவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஆடி போகிறாங்க. இல்லைங்கிறாங்க. சரி இப்போ வீடை எப்போ எழுதி கொடுக்க அப்படிங்கிறாங்க. எங்க ஒரு நாள் பார்த்து எழுதி கொடுத்துடலாம், நம்மளாம் திடீர்னு கொடுக்க முடியுமாங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஒரு மாதம் போட்டுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் வீடெலாம் எனக்கு வேண்டாம் அப்படி இப்படி, நகை போனால் போயிட்டு போதும் அப்படி இப்படிங்கிறாங்க. பார்த்தியா விஜயா, அவன் நகையே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடை வர வேண்டாம் அப்படின்னு நினைக்க அப்பேற்பட்ட பிள்ளை, ஆனால் உங்களை மாதிரிலாம் அவள் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மீனா போனால் யாருக்கு வராதுங்கன்னா அவளை இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு நடிக்காங்க. எப்பா அம்மா சொல்கிறது எல்லாமே நடிப்பு தான், வீடை அவளுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் வீடை வாங்கிங்களுக்கு விருப்பமாக இல்லை அப்படின்னு இருக்காங்க. உடனே டே சரிண்டா நீ எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே பழைய செம்பம் பேசிகிட்டு இருக்காத விஜயா, வீட்டை பேரில் எழுதி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஏங்க அதுக்கு பத்திர ஆஃபீஸ்லலாம் வர முடியாது, எனக்கு உடம்பு வலிக்கு அப்படி இப்படி சமாளிக்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க, என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரிஜிஸ்டரை வந்து நம்ம வீட்டில் கூட்டி வந்துட்டு பத்திரம் முடிக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம், அப்படி ஒரு நடைமுறை உண்டு. அதுக்கு நம்ம கூட ஒரு 2500 3000 செலவு பண்ண வேண்டியிருக்காங்க. நடைமுறை நீ ஃபாலோ பண்ணு, அப்பா காசு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் கையில் காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, பாரு வீடை பொண்டாட்டி பேர் எழுதி வைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் சின்னதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிட்ட எப்படி கண்ணில் காமிக்கிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மீனா பேரில் வீடு போயிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் சூப்பர் தீர்ப்பு அங்கிள் அப்படிங்கிறாங்க. இந்த வீடை வந்து மீனா பேர் எழுதி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். மீனா நகையை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க எழுதி தர போகிறாங்க, அதுக்கு நாங்கள்லாம் சாட்சி அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் ரவி நீனுமாடா அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, மனோஜ் தான் திருட்டுத்தனம் பண்ணுவானா, அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்களாம் எப்படி பண்ணுவீங்களா ஆண்டி, உங்களை நம்பி அப்போ எந்த பொருளும் வைக்க முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பு. மனோஜ் பார்க்குற பார்வை இந்த சுருதி பிள்ளை கூட நம்மளை கவலைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்து வந்து நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து பத்திரம் முடிக்க என்ன நம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்குமெண்ட் ரைட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அதுக்குள்ளே ஃபீஸையும் கொடுத்துட்டாரு. அப்போ நாளைக்கு ரிஜிஸ்டர் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீடை எழுதி கொடுக்காம இருக்க ஒரு வழி இல்லையா, மனோஜ் எப்படியா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கே தெரியும் மனோஜை பற்றி, ஒரு இதுலேயும் அவன் நேர்மையாக இருக்க மாட்டான், எந்த விஷயத்துலையும் நேர்மையாக இருக்க மாட்டான், கட்டின பொண்டாட்டிக்கு நேர்மையாக இருக்க மாட்டான், அம்மாவுக்கு நேர்மையாக இருக்க மாட்டான், அவன் தகப்பனுக்கு நேர்மையாக இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த முத்து பொண்டாட்டி நகைக்கு எப்படி நேர்மையாக இருக்க போகிறான், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து இதுதான் வழி, நீ உன் சப்போர்ட் பண்ணி தானே பண்ணி கொடுத்த, இதுக்கு பொறுப்பு நீ தான் சரியா, மனோஜை நீ இன்னும் நம்புத. அப்படிங்கும்போது மனோஜ் தரும்போது நீ வந்து இந்த வீட்டை உன் பேரில் வாங்கிக்க. அது வரைக்கும் இந்த பிள்ளைய வந்து நீ வீட்டை விட்டு போ பையன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை அசிங்கப்படுத்தினதுக்காக நீ என்ன சொல்லுவ, என்ன வந்து நீ அசிங்கப்படுத்திட்ட வச்சுட்ட, நீலாம் ஒரு ஆளா அப்படிலாம் நீ பேசக்கூடிய ஆள் தான். இன்றைக்கி வீடு வந்து உன் பேரில் இருக்குது, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வீடு வந்து யார் பேரில் இருக்கணும், மீனா பேரில் இருக்கணும். அவள் வீட்டில் மீனா வீட்டில் தான் நீ குடியிருக்கணும் சரியா. என் பேரில் இருக்க வீட்லேயும் வாடகைக்கு நம்ம விட்டுட்டோம், ஏன்னா அதனால் அங்கேயும் நீ போக முடியாது, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். இந்த வீடு வந்து யார் பேரில் இருக்கும், மீனா பேரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் ரிஜிஸ்டர் வராரு, யார் பேரில் பத்திரம் பதியணும் அப்படிங்கிறாங்க. வச்சு அவன் 3க்கு வந்துட்டுருக்காங்க. எழுதி கொடுக்குறவங்க இவங்க, வாங்குறவங்க இவங்கங்கிறாங்க. மீனா பேரில் வீட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. வீட்டு எழுதி கொடுத்து போய் அழுகிறாங்க. எங்கள் இந்த வீடை எங்கள் அப்பா தந்தாங்க, இப்படி நீங்கள் மாற்றி எழுதி கொடுத்தீங்களே அப்படி அப்படிங்கிறாங்க. ரிஜிஸ்டர் சொல்கிறாரு, என்ன சார் எனக்கு பிரச்சனையா அப்படிங்க, ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. ரிஜிஸ்டரும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை விஜயாவுக்கு சரியான கோபமாக இருக்குது. மனோஜை வெளுன்னு இழுக்காங்க. உன்னால் என் வீடே போச்சுடா, என் வீடு மதிப்பு என்னடா இன்றைக்கி, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்பு, கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா போகும். இந்த வீடை வந்து நகைக்காக எனக்கு விற்க வச்சிட்டேடா, இன்னும் அவள் எழுதி தருவாளடா இவ்வளோ பெரிய மதிப்பான வீடை அப்படி இப்படிங்கிறாங்கம்மா. அவள் தரமாட்டாளாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ லூஸாக தான் அனுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கேட்குறாங்க ரோகிணி. இந்த மாதிரி இவ்வளோ மதிப்புள்ள வீட்டை யார் கொடுப்பா, அது மீனா கொண்டு கொடுக்கவே மாட்டாங்க, அந்த முத்து வந்து கொடுக்கவும் விட மாட்டான், இவ்வளோ பெரிய சொத்தை வந்து நம்ம அடைச்சிட்டோம், இன்னும் வந்து நம்ம அந்த வீட்டில் பழைய மாதிரி இருக்க முடியுமா, நம்மளுக்கு மரியாதையே இருக்காது அப்படிங்கிறாங்க. யார் பண்ணி இருக்காது, வீடு வந்து அம்மா பேரில் தான் இப்போ தான் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், பத்திரம் மூட்டை அங்கே கொடுத்தாச்சு, மீனா இருந்தால் தாண்டா எனக்கே வரும், இவங்க பாருன்னு என் வீடுன்னு நான் சொல்ல முடியுமாடா, நோளை தாண்டா எல்லாம், ஒழுங்கு மரியாதை நீ என்ன செஞ்சுருக்கணும், பணத்தை புரட்டி ஒரு 2 நாளில் நீ தந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 நாளில் புரட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுறாங்க, ஆண்டி நான் வேணால் புரட்டி தரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நல்லாயிருக்கும் ரோகிணி, நீ இவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுற வைக்கிற பெரிய கோடீஸ்வரியாக இருக்க, இவங்க மாமாட்டையோ யார்ட்டையோ ஃபோன் பண்ணி உடனே பணத்தை போட்டுவிட சொல்லுமா, வீடை மறுநாள் நாளைக்கே வாங்கி ஆகணும், இல்லைன்னா அந்த வீட்டில் என்னால் அந்த சேரில் உட்காந்து ராஜ்யம் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் ஆண்டி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நான் எப்படியா ரெடி பண்ணுறேன் ஆண்டி, என் தலையை அடமானம் வச்சாவது உங்களுக்கு பணம் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பாருமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அங்கங்கே அலையிறாங்க, பணம் கிடைக்கல. கடைசியாக சிட்டி ஆஃபீஸில் போய் உட்காடுறாங்க. சிட்டியை ஒரு திருட்டு கேஸில் அந்த ஆஃபீஸில் இருந்து எல்லாம் கைது பண்ணி கூட்டி போகிறாங்க. நீ யாருமா, இங்கே உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சார், சிட்டியை பார்க்க வந்தேன், வட்டிக்கு வாங்கியிருக்கேங்க, வட்டி கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இவனே திருடின பணம் தான் வட்டி கொடுக்கான், அவனையும் விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியை ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க. அப்போ இருமா உன்னை பொம்பளை போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சார் நான் வட்டிக்கு தான் சார் கேட்க வந்தேன், ஏற்கனவே வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏமா ஏகப்பட்ட இடத்துல இவன் திருடி இருக்கான், திருடின பணத்தை தான் வந்து வட்டி கொடுத்துருக்கான், அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அவங்ககிட்ட வந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் விசாரிச்சுட்டு இருக்கோம், அந்த பணத்தை மீட்டு தான் வந்து அந்த பணத்தை இழந்தவங்கள்ட்ட கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க என்ன வரம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா விவரத்தையும் கொடுக்காங்க. சரிம்மா எல்லா விவரத்தையும் கொடுத்துட்டீங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாரையா வர சொல்லுங்கள், வர சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு பொறுப்புன்னு எழுதி கொடுத்து போக சொல்லுங்கள், அது போக நாங்கள் விசாரணை கொடுப்போம் வாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன சார் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் சார் அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதம்மா. திருட்டுன பணத்தில் நீங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படியாரு இப்படியாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வர சொல்லுங்கள் யாராவது அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவை ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. வித்யா வாடி அப்படிங்கிறாங்க. என்னடி நல்லா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுதான் நான் வரலடி அப்படிங்கிறாங்க. டேய் நீ வந்தால் தாண்டி நீ விடுவாங்க, நீ வாடி அப்படிங்கிறாங்க. நேராக வித்யா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் சார் என்ன விடுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பொண்ணை பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது, கல்யாணம் முடியாத பிள்ளை மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றி நம்பிலாம் விட முடியாதும்மா, பெரிய ஆள் யார் இருந்தால் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் வீட்டு புருஷன் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை வாழ்க்கை ரொம்ப போயிடும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாது, வீட்டிலேருந்து யாரையா வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை என்ன செய்யணே தெரியல. இப்படி இருக்கும்போது ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே ஊருக்கு ஃபோன் அடிக்காங்க அம்மாவுக்கு. ஏம்மா ஸ்டேஷனில் இருக்கம்மா, நீ வாம்மா அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒரு கார் அனுப்பிவிடுதம்மா, உடனே கிளம்பி வாம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காரை வர சொல்கிறாங்க. அந்த காரை அம்மாவை ஏற்றிட்டு வருது. உடனே இதான் என் மகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வெளில வராங்க. ஏன்டி நீ போலீஸில் பிடிச்சி இன்னும் வரான், எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒருத்தண்ட வட்டி வாங்கியிருந்தேன், அவன் வந்து போலீஸுக்கு கொண்டு சொல்லணும்னு ஒன்று விட்டானாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் திருடின பணத்தை வட்டி கொடுத்துருந்தானா, அதனால் என்ன விசாரணை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி இன்னும் வட்டி வாங்கிட்டு தான் அலையுதியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, பணக்கார மருமகன்னு சொல்லி அங்கே அந்த வீட்டில் இருக்கேன், என் தலை தான் உருண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனாகிட்டின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்காடி, நான் வேணா அவங்ககிட்ட சொல்லட்டு மடி அப்படிங்கிறாங்க. அவங்களால தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவங்களால பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் மாமியார் விட்டால் அவங்க பேரில் எழுதி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேரில் எழுதி வாங்க போகிறாங்க, என் மாமியார் ஒன்று சாதாரண ஆளாக எப்படி எழுதி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எழுதி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்லலாம் நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டுக்கார் வந்து மீனா நகையை அவசரத்துக்கு தொழிலுக்கு எடுத்துகிட்டு போகிற போல் எடுத்துகிட்டு வந்து காங்கலை நம்ம தேடினாங்க. கவரிங்கை அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வச்சுட்டு அது தெரிஞ்ச உடனே எங்கள் மாமா வந்து அதுக்கு இதை எழுதி வைங்க, அந்த நகையை எப்போ கொடுக்கீங்களோ அப்போ தான் வந்து பத்திரத்தை திருப்பி தருவான்னு சொல்லிட்டு மீனா பேரில் வாங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலை எங்கள் அத்தனை நீ தாம்மா எப்படியாவது கட்ட முடியும், மனோஜ் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு 4 லட்ச ரூபா பரட்டணும் அப்படின்னு சொன்னால் அவனால் முடியாதுமா, நீ தான் பரட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த வட்டிக்கு ஏற்கனவே வாங்குவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில் அவனை பழைய கேஸில் வந்து திருடிட்டு வந்து வட்டி கொடுத்து தலையான்னு சொல்லி கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவன் வரையில் தான் நீனும் வந்து ஆஃபீஸில் இருக்க என்ன வரேன்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே வட்டி வாங்கியிருக்கேன், இப்போ வட்டி கேட்க தான் வந்தான்னு சொல்லும்போது நீனும் விசாரணைக்கு வாமான்னு சொல்லி கூட்டி வந்துட்டாங்க. வேறு எதுவும் கேட்கல. அதுபோக வந்து உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கையெழுத்து போட்டால் தான் விடுவேன்னு சொன்னாங்க. நான் வித்யா வர சொன்னால் வித்யா கொஞ்சம் வயசு பிள்ளை, அவளுக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு வர சொன்னேன். என் மாமியார் எங்கள் வீட்டில் யாரையும் வர சொன்னா அப்படின்னு சொன்னால் என் லட்சணம் போலாம் தெரிஞ்சு போகும், அதனால தான் வர சொல்லலை அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஓட்டாண்டியை வச்சுக்கிட்டு நீ அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கிய, அவங்க செஞ்சதில் என்ன தப்பு? அவங்க பேரில் உள்ள நகையை வந்து உன் வீட்டுக்காரர் எடுத்தது தப்பு. உன் வீட்டுக்காரருக்கு வந்து அவங்க உதவிகரமாக எவ்வளோ காலமாக இருந்திருக்காங்க அப்படிங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற, உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வேலைக்கு போகாம தானே இருந்தார், நீ ஊருக்கு சண்டைக்கு போட்டு போகும்போது கூட முத்து தம்பி தானே கொடுத்தாடி அலைஞ்சார். இந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு உதவியாக தானே இருக்காங்க, அதை புரியாத உன் மாப்பிள்ளை எதுக்கு இப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ கூட நீ வந்து மீனாவுக்கு இந்த முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்ப, எனக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தாண்டி நீ என் பொண்ணு நினைக்க போய் தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து என் பொண்ணுக்கு நான் ஜாமீன்தார் போட்டுதேன், என் பொண்ணை விடுங்க, என் பொண்ணு எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு சொல்லி ஜாமீன்தார் போட்டு வெளியே கூப்பிட்டு வந்து நிற்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க ரோஹிணி, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, அம்மா நான் அவங்க கூட இங்கேயே இருக்கட்டா அப்படிங்கிறாங்க. டே அம்மா இருக்க நிலமே ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது வந்து தயவுசெய்து நீ ஊருக்கு போடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவங்களோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த வழியாக முத்து வராரு. ஸ்டேஷனில் இங்கே எல்லோரும் வாசல் நிற்கிறாங்க. உடனே என்ன கிறிஸ் இங்கே நிற்கிறீங்க, எப்போ இங்கே நிற்கிறீங்க, ரோஹிணி நீ எதுங்க நிற்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல வித்யா அந்த சைடாக வந்திருந்தா தான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு வாசலுக்கு வாங்க, ஏறுங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கலாம் வரல அப்படிங்கிறாங்க. சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு விஜயா பழக்கம் போல் கண்டவங்களாம் வீட்டுக்கு கூட்டி வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லி கேட்க மாட்டேன், வீட்டில் எப்படி என் வீட்டுக்கு கூட்டி வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் திருத்தம், அந்த வீடு என் பொண்டாட்டி மீனா பேரில் இருக்குது, ஏன்னா என் வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைனா நீங்களும் உங்கள் பையன் ஒடுகாலி பையனும் நீங்கள் வெளில கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. பண்ண உடனே மனோஜுக்கு கொண்டிருக்காங்க. டே முட்டாள் எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா கடையில் இருக்கேன், அங்கேயே இருடா, நான் இங்கே அசிங்கப்பட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த கடையை விற்றாவது பணத்தை கொண்டாடா, நான் வந்து உடனே இந்த வீடை என் பேரில் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படிமா முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கடைசி வரைக்கும் அவமானதான் படணுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா வீடு என் முன்னாடி பேர் இருக்குது, நீங்கள் கவலைப்படாத வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பாருடா எத்தனை நாளைக்குன்னு பாரு, என் மருமக பணம் பரட்டு போயிருக்கா, பணத்தோடு வரப்போகிறா, ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து அசிங்கப்பட போகிற அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், எங்கள் நகை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு உங்கள்கிட்ட வந்துடும்,
இல்லைன்னா வீடு மீனா பேரில் தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யாருனாலும் கூட்டி வருவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சாப்பாடு கொடுக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் மீனா என் பேரில் வீடு இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு சத்தம் கண்டாமல் காட்டில் உட்காந்துருக்காங்க. உடனே ரோகிணி அம்மா திருதுன்னு முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கம்மா, எங்கள் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லாக்கில் இருக்காங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, உங்கள் வீடு உங்கள் பேரில் எழுதி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் பார்த்தோம்ல, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த பிள்ளை நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. எங்க ரோகிணி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, என்ன நம்ம சொல்லி அந்த பிள்ளை சமாளிச்சிச்சு, ஆனால் திருட்டு முடிச்சிச்சு, எதுக்கு ஸ்டேஷனுக்கு போச்சு, எதுக்கு போச்சுன்னு தெரில அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே விஜயாவுக்கு ஒரு மாதிரி தான், அது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறா, பணம் பெற்று அதனால் போனான்னு சொல்லிட்டு நான் மனசு பண்ணிக்கிங்கம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ம்மா பணம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி எங்கடா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க அப்படிங்க, எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் போனான் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா தெரியும், அந்த முத்து பார்த்துருக்கான், அந்த கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு கிளவி வருவாள், அவ்வளோ நின்றுருக்கா, கையில் கூப்பிட்டு வந்திருக்கான், கூப்பிட்டு வரும்போது பார்த்துருக்கான், அதனால் என்னென்னு கேள்றா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க மனோஜ். ரோகிணி எதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் போன அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆகா மாட்டிக்கிட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் அந்த வழியாக வந்தேன், நம்ம வீட்டுக்கு வருவாங்களா, கிருஷ்ணர் பையன் வருவாங்களா, அவங்களும் அவங்க பாட்டி நின்றாங்க, வந்து ஓரமாக பேசி நின்றேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்டலாம் என்ன பேச்சு, நம்ம ரேஞ்சுக்கு அவங்க பேசணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காது, அவங்க என்ன பெரிய உன்னோட ரேஞ்சுக்கு குறைஞ்சிட்டாங்க, அவங்களும் எங்கள் அம்மா என்னது உங்கள் அம்மாவா, இல்லை அவங்களும் ஒரு சராசரி மனுஷங்க அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, பணம் உனக்கு ரெடி பண்ண முடியல, நம்மளுக்கு என்ன ரேஞ்சுக்கிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க, உள் வீட்டில் திட்டிட்டு உனக்கெல்லாம் வாய் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அந்த அம்மாவையும் அந்த சின்ன பையனையும் பேசுகிற, உனக்கு ஏன் கோவம் வருது அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ வந்து வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி பணம் ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கி அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ண வாய்ப்பில்லை மனோஜ், ரெடி பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே மைனஸ் ஆயிடுச்சு, அதனால் நீ தான் எதாவது ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி ரோகிணி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேறு வழி கிடையாது, உங்கள்கிட்ட இருக்க பொருள் ஏதாவது ஆஃபரில் 50% போடுதுன்னு சொல்லி ஒரு சின்ன விளம்பரத்தை வெளியே இப்போ 2 நாளில் விற்றுட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணி கொஞ்சம் பணம் இருக்கும், கம்பெனிக்காரங்களுக்கும் முக்கால்வாசி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பையை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி 3ல் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு, இதில் வந்து நீ பாதியை வந்து ஆஃபர் போட்டோன்னா நம்ம வந்து நட்டை தான் விடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நட்டத்தை மட்டும் முக்கியமாக அந்த வீடு வர்றது முக்கியமாக, வீடு வந்து ஆன்டி பேரில் போகலை அப்படின்னா அந்த வீட்டுக்கும் போக முடியாது, அது போக வந்து யாருமே அவனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ரொம்ப சங்கடமான நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதும் சரிதான், நீ கொஞ்சம் ஃபர்னிச்சர் கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. சரி அப்போ விளம்பரம் கொடுத்துருவோம், வேறு வழி கிடையாது ரோகிணி அப்படிங்கிறாங்க. போய் விளம்பரம் கொடுக்குறாங்க. எதை எடுத்தாலும் 50 பைசா தான் உண்டு அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அந்த விளம்பரத்தை செல்வம் பார்க்குறாரு. சரி இப்போமாவது பாதி ரேட்டு போட்டுக்கோங்க எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறாங்க. ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு எப்பா 15 போட்டிருக்கேன், நான் கேட்ட ரேட்டு தருவியா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தரேன், தயவுசெய்து பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் செல்வாங்க, நல்ல வேலை நல்ல ரேட்டில் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே முத்துக்கு ஃபோன் அடிச்சப்பா உங்கள் அண்ணன் பயங்கரமாக ஆஃபர் போட்டிருக்கானப்பா 50 அதனால் அந்த பார்த்த ஃப்ரிட்ஜே வாங்கிட்டேன் அப்படிங்க, ரொம்ப சந்தோஷம், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கோடனே அப்போ எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இந்த வீடை வந்து மீனா பேரில் எழுதி கொடுத்தாங்க அம்மா, இந்த வீட்டை எப்படியாவது மீட்கணுங்கிறதுக்காக தான் வந்து பாதி ரேட்டுக்கு எல்லாத்தையும் விற்கான். அந்த 4 லட்ச ரூபாய்க்கு அவன் 8 லட்ச ரூபா பொருளை விற்றுருவான், ஆனால் கம்பெனிக்காரனுக்கு 6 லட்ச ரூபா கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவன் பருப்பை கடைஞ்சிருவான், இனிமேல் நடக்கிறது தான் வேடிக்கை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை செல்வம் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை பணத்தோடு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அம்மா பணம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கழிச்சு உடனே பணம் ரெடி பண்ணியாச்சா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டார் 2 நாளில், அதனால் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பிள்ளைய வீடு எழுதி தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்ன மறந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நகை வாங்கி கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாடல் நகை வாங்கி கொண்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஸ்பீடாக நடக்கா, சரி ரைட்டு, இன்றைக்கி டைம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு உங்கள் பேரில் பத்திரம் எழுதிடுவாங்க, யார் பேரில் எழுதணும் அப்படிங்கிறாங்க. என் பேரில் தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து எனக்கும் பங்கு உண்டுன்னு முத்து வருவான், உங்கள் காலத்துக்கு அப்புறம் ரொம்ப சங்கடமாக, அதாவது என் பேரில் எழுதிடுவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, எனக்குன்னு ஆயுசு வந்து 20 வருஷத்துக்கு மேலே இருப்பேன், அதனால் உன் பேர்லாம் எழுதி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க, இந்த வீட்டிலே உங்களுக்கு மனோஜ் தானே பிடிக்கும், மனோஜ் பேரில் இருக்கட்டும் வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பழம் மாதிரி யோசிக்காங்க, ஒரு வேளை வந்து இவன் வந்து என் மாமனார் ஊரை பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த வீடும் வந்து மனோஜ் பேரில் இருக்கும். ஆத்திர வருஷத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், கடைசி காலத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி வராது, அதனால் வீடை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் நீ என் பையன் தான், உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் இல்லைங்களே, ஆனால் வந்து நான் வீடெல்லாம் எழுதி தர மாட்டேன், வைக்க மாட்டேன்,
அப்படிங்கிறாங்க. உடனே நகையை வாங்கிட்டு வீட்டை நாளைக்கு எழுதி கொடுத்துருமேண்ணா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே ரெஜிஸ்டர் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரெஜிஸ்டருங்க வரணும்னா நீங்கள் தான் பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. எங்கே பரவாயில்ல பத்திர ஆஃபீஸுக்கு போய் வாங்கிடுவோம், எழுதி வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் உன்னால் பத்திர ஆஃபீஸுக்கு வர முடியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் வீட்டை நான் என் பேரில் எழுதி வாங்கணும்ல, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க, வீடு எழுதி வாங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, டேய் வீடு என் வீடு ஆயிடுச்சு, இன்னும் அந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும் சரியா, அதனால் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, வீடு என் பேரில் 2 பேர் வீட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கைதிட்டார், சூப்பர்மா, உங்கள் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அவங்க 2 பேர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சொன்னது சூப்பராக இருக்குமா, இல்லை அவங்க இருப்பேன்னு சொன்னாலும் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அவங்க அம்மான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையில் அவங்க உங்கள் அம்மா தான், நீங்கள் அப்பாவாக செயல்படலை, நடுநிலையாக செயல்படலை, முத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசிட்டீங்க. இன்றைக்கி பாருங்கள் எங்கள் அம்மா பேரில் உள்ள வீட்டை மீனா பேரில் எழுதி வச்சிட்டிங்க. முத்து பேர் எழுதி வச்சா கூட சரி பெற்ற பிள்ளைக்கு தான் எழுதி கொடுத்துன்னு போயிடும், மீனா பேரில் எழுதி வச்சிட்டிங்க. அதனால் நான் இன்னும் உங்கள்கிட்ட நான் பேச தயாரில்லப்பா அப்படி இப்படிங்கிறாரு. டே அப்பாட்ட மரியாதையாக பேசுகிறேன் மூஞ்சி உடஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாடுறா நீ என்னத்தையும் பண்ணிட்டு போ, வீடு எங்கள் அம்மா பேரில் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போனால் போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளுக்கு நானும் வீட்டை விட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. நான் உங்களை போக சொல்லலை அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னால் நானும் வெளியே தானே போகணும், நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கள் உங்களுக்கு 100% உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்துங்க பாரு 10 நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு வீடை பாரு, 10 நாளில் நம்ம வாடகைக்கு 2 வீடு விட்ருக்கோம், அந்த 2 வீட்டில் ஒரு வீடு அக்ரிமெண்ட் முடியுது, அது முடிஞ்சோன்னா அந்த வீடை மீனா பேரில் எழுதி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே அடிக்கிறாங்க. ஏங்க நான் சும்மா தாங்க சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. ஏமா நீங்கள் தானம்மா சொன்னீங்க அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் லூசு போயில, இந்த வீடோட அது பெரிய வீடுடா, அது மீனாவுக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு என்னடா செய்வீங்க, 3 வீடு இருந்தால் ஆளுக்கு ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏமா முத்துக்குமா வீடு கொடுக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்க வேண்டாம்டா, ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு அப்படி சமாளிச்சு விட்டா தானடா இவர் எழுதி கொடுக்க மாட்டார், இவர் இருக்க கோவத்தில் எழுதி கொடுத்தாருன்னா நீங்கள் என்னடா செய்வீங்க, அது ரொம்ப மதிப்புடா, அதை விற்றா எடுத்தாங்கன்னா உங்களுக்கு சில கோடி ரூபா வரும், அதுக்கெல்லாம் இருந்தால் தான் உங்கள் மாமனார் ஃபாரின்லேருந்து வந்தவொன்னே மதிப்பார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் எப்பா நீ பயங்கரமான ஆளாக இருக்க போல போப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா ஓவராக பேசுனாங்க, கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை போட்டேப்பா, இல்லைன்னா அம்மா ஓவராக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த வாரம் எனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நீ கோவக்காரன், ரொம்ப கோவத்தில் பேசுவேன், இந்த மாதிரி விவரம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ அன்றைக்கே இந்த மாதிரி பேசியிருப்பேன், நானும் உன் சைடு இருக்கிறதுனால விஜயாவும் இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேன், ஆனால் மனோஜை பார்த்தீங்களாப்பா வீடை அம்மா எழுதியவங்க மறு நிமிஷம் வீட்டு விட்டு வெளில போக சொல்கிறான், இந்த மாதிரி தான் இருப்பான்ப்பா, அதனால் கடைசி காலத்தில் நீங்கள் அவன்கிட்டலாம் பேரவே கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ள காலத்துலேயே அவன் எப்படி இருக்கான்னு தெரியுது, அப்படிங்கும்போது கடைசி காலத்தில் எங்கே போகிறேன், நீனும் ரவியை என்னை நல்லா பார்த்துக்கணும் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, அப்பா யார் பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அம்மாவே உங்களுக்கு நல்லா பார்த்துப்போம்பா அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு, சூப்பர்ரா அப்பா மட்டும் நல்லா பார்த்துக்கடா, நானும் பார்த்துப்பேன், இருந்தாலும் நீ ஒரு வசதியான பிள்ளையை கட்டியிருக்க, உன் பொண்டாட்டியும் வேலை பார்க்க நீனும் வேலை பார்க்க, அண்ணி மட்டும் வேலை பார்க்கல, அண்ணியும் வேலை பார்க்க தானே செய்வாங்க, அண்ணி வேலை பார்க்கடா, நாங்கள் வேலை பார்க்கறது சின்ன அளவில் வருமானம் இருக்குது, நாங்கள் வேறு என்ன செஞ்சிட முடியும், அவள் 500,000 பூ கட்டுவா, நான் ஒரு கார் டிரைவர் 1000-500 ஓட்டுவேன், அவ்வளோதானே, அப்பாவை நல்லா வச்சு பார்க்க முடியாதுலடா, நீங்கள் என்ன நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஏதோ வச்சு நல்லா இது பண்ணும்போது அப்பா அம்மா நல்லா பார்க்க முடியும்லடா அப்படிங்கிறாங்க. உடனே கண்டிப்பாக நம்ம 2 சேர்ந்தே பார்ப்போம், கவலைப்படாத முத்து அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்துக்கிட்ட. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்துங்க பாரு, மீனா முத்து ரவி சுருதி என்னை நல்லா பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த மனோஜும் நம்ம ரோகிணி நான் நம்பலை, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களே எது நிலைமையில் இருக்காங்களே தெரியல, ஆனால் என்ன அவங்க பார்க்குற நிலைமையில் இல்லை, ஆனால் விஜயா வேணால் மனோஜ் வேணால் பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. எப்பா அதை நீங்கள் நினைக்கிறாங்கப்பா, ஒரு காலமும் அவன் பார்க்க மாட்டான், அவன் ரொம்ப சுயநலவாதிப்பான், 10 ரூபா காசை அவங்களுக்கு செலவுன்னு நினைக்க மாட்டான். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் ஏதாவது பண்ணிடும் வச்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கு வேணால் செலவு பண்ணி அங்கே அலைஞ்சிருக்கான், விசாரித்த வகையில் தெரியுது, பார்வதியை சொல்லிட்டாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை முறிக்கிறதுக்கு இன்னொரு எலுமிச்சம்பழம் ரெடி பண்ணி அதுக்கே 40,000 மேலே காலி பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சா கை காலம் இழுத்துக்கிடுன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு சாமியாராக பார்க்க வைக்க இந்த மாதிரி கதை நடந்திருக்கு. அதில் நம்ம வேண்டியால் ஒரு ஆள் அந்த சாமியார்கிட்ட போயிருப்பாங்க உங்களுக்கு, அவங்க எனக்கு சொன்னாங்க, நானும் பார்வதி ஆண்டி எதுவும் உண்மை தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்வதி ஆண்டி நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கேட்க தம்பி, உண்மையிலே இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கும் அவங்க உடமையை காப்பாற்றுறதுக்கும் அவன் செலவு பண்ணுவான்பா, மற்ற நேரத்தில் அந்த சாப்பாட்டுக்கோ வச்சதுக்கோ அவன் ரொம்ப கஞ்சத்தனமாக பார்ப்பான். அவன் சின்ன வயசுலேருந்தே சுயநலவாதின்னு உங்களுக்கு தெரியுமில்லப்பா, அவன் இன்னும் மாறலப்பா, எப்பவும் மாற மாட்டான்,
ஆனால் வந்து அவனை தனி கொடுத்தன வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் நாங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கான், என் பையனை எதுக்கு தனியாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, என் பையன் என் பையன் என் பையன் பேசி தான் இந்த வீட்டையே 2 வச்சுருக்க, இன்னும் 3 ஆக்கிடாத சரியா. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், என் பேரில் இருக்க வீட்டை வந்து மீனா பேர்லையோ முத்து பேர்லையோ எழுதி வச்சுருவேன்னு சொல்லிட்டு இன்னுமா நான் சொல்ல மாட்டேன். நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் என் பேரில் இருக்க 2 வீட்டையும் நான் முத்துக்கு மீனாவுக்கு எழுதி வச்சு என் மாதிரில போயிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீ இந்த ஒத்த வீட்டை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இது என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த வீடு வருமானத்தை தராது. நான் இருக்க போய் பென்ஷனை வாங்கி உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். உன் பையன் மனோஜ் வந்து உனக்கு என்ன செய்ய மாட்டான், 10 பைசா தந்து உனக்கு சாப்பாடு தர மாட்டான், அது தெரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன முனாமனுஷி மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் என் பையனை வெளியே போனால் போட்டும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களையா போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இப்போ உன் பேரில் இருக்க வீட்டில் நான் குடியிருக்கிறதுனால தானே எனக்கு வந்து மரியாதை இல்லையாகும் அப்படிங்க. இல்லைங்க நான் இப்போ என்றைக்குமே அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. பார் விஜயா, மனோஜும் ரோஹிணியும் கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கலாம். இல்லை நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கேன், நான் மலேசியா போகிறேன், துபாய் போகிறேன், எங்கேயும் போகட்டும், கிளம்பி வெளியே போயிடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை கூப்பிட்றாங்க. விஜயா அங்கே பாருடா, என் வீட்டுக்காருக்கும் எனக்கு வந்து அதிக அளவில் சண்டை வந்ததில்லை. இப்போ சண்டை வருது எல்லாமே ஒன்றை வச்சு தான் வருது சரியா. வீட்டில் உள்ள நகையை வந்து எடுத்து கொடுத்ததுனால தான் எனக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. இந்த வீட்டில் எதுவுமே அந்த மீனாகிட்டே யார்ட்டையும் பேச முடியல. இனிமேல் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கலாம், இல்லையா நீங்கள் வேறு இடத்த கூட வாடகைக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் மாற்றி பேசலை, நீ பணக்கார வீட்டு பிள்ளை, நீ கஷ்டப்படக்கூடாது, என் பையன் நிறைய படிக்க வச்சுருக்கான், அவனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் விட்டு கொடுத்து நிறைய விஷயத்த மறைச்சி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் இருக்காது. மீனாவனால் வேலை அதை செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்படி தான் அந்த வீட்டில் இருக்கேன். அதனால் சரி வராது. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருப்பீங்க, ஒரு இல்லாமல் இருப்பீங்கன்னா இங்கே இருங்க. உங்களுக்காக நான் தினம் என் வீட்டுக்கார்ட்ட ஏற்றி வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்க. என்னடா செஞ்சுருக்கேன், எனக்கு பெற்ற தாயாக வந்து உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு நீ இப்படி சொல்லி காமிக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா மாதம் பார்லரை உழைச்சி உங்களுக்கு 5000 தரா, அது நான் தந்த மாதிரி தரமா, இந்த வீட்டில் வேறு யாராவது உங்களுக்கு தராங்களா வைக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதும்மா, நீ ஏன் கொடுத்த, அத்தை பேரில் தான் கடை வச்சுருந்தேன் அதனால் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, இன்னும் பழைய பொய்யே சொல்லிகிட்டு இருக்காது ரோகிணி, நீ எவ்வளோ காலம் பொய் சொல்லுன்னு தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த பார்லர் உன் பேரில் இல்லை சரியா, அதனால் அத்தை பேரில் தான் பார்லர் வச்சேன், நான் வேறு பிரான்ச் பேரில் மாற்றிட்டேன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காத. அந்த பார்லரே உன் பேரில் இல்லை, வேற ஆள் பேரில் தான் இருக்குது. அது முத்துக்கும் எனக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். இதை நாங்கள் வெளிப்படுத்த விரும்பலை. ஆனால் இனிமேலும் மனோஜ் மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தேன்னா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பொய்யை மறைக்க நீ 10 பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. மனோஜ் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் சரியா. அதனால தான் மீனா நகையே எடுத்து அதுலேயும் 1000 பொய்யை சொல்லி மீனா வீட்லேயும் நான் என் மேலேயும் பாட்டி மேலேயும் அவ்வளோ கடும் சொல்ல போட்டு எல்லாம் பேசுனது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் இனிமையாவது உண்மையை சொல்லு, உனக்கு பார்லர் இருக்கா இல்லையான்னு உங்கள் அத்தைகிட்ட சொல்லிடு. அது போக வந்து இனிமேல் உண்மையை மட்டும் நீங்கள் 2 பேரும் பேசுகிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லையா ஊரில் உள்ள பொய் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு நாங்கள் ஆளும் இல்லை, அப்படி ஒரு வீடும் கிடையாது. நான் என் பிள்ளைகளை வந்து உண்மைக்கு மாறாக இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் வளர்த்தேன். ஆனால் அவன் வளர்த்த வளர்ப்பு அவங்க அம்மா விஜயா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நூல் தவறாமல் வளர்த்து வச்சுருக்கான். என்ன அதனால் வந்து அவனையும் திருத்த முடியாது, இவளையும் திருத்த முடியாது. அதனால் வந்துட்டு ஒழுங்காக இங்கே இருப்பான் வைப்போம், பொய் புரட்டு இல்லாமல் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா கேட்குறாங்க, ரோகிணி என் வீட்டுக்கார் சொல்லுறது உண்மையா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தைன்னு கூடாதம்மா, அந்த பார்லரை வந்து நீங்கள் வித்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த வித்துட்டியா வைக்கலையா உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை இல்லைன்னா உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் எனக்கு பார்லர் வச்சுருந்தீங்க, எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுட்டு நான் வந்து இங்கே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பழைய கதைலாம் சொல்லாத, பார்லர் வித்துட்டியா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. வித்துட்டதா அப்படிங்கிறாங்க. சி வாயை மூடு, நீனும் மனோஜ் வந்து என்ன பொய் சொல்லி ஏமாற்றி நீ இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இனிமேல் நான் உங்களை நம்ப தயாராக இல்லை, தயவுசெய்து நீங்கள் வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது, அவள் பார்லர் வித்துட்டுன்னு சொல்கிறது, இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க, ரோகிணி பார்லர் யாரை கட்டு வித்த அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. மனோஜ் நீ மட்டும் என்ன கேட்டால் நீ கடை வாங்கின வச்ச, அது போக மீனா நகை எடுத்த அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை வருது. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, இது வீடு மாதிரியே தெரில, மீன் மார்க்கெட்டு மாதிரி கச்சக்கச்சாங்கு, அதனால் வந்து சரி வராது விஜயா, இவங்களை 2 பேரும் தனி கொடுத்தன போக சொல்லு, சரியே வராது அப்படின்னுட்டு இருக்காங்க.
இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. ரோகிணி வேறு பார்லரை விற்றுட்டான்னு சொல்கிறாங்க. அப்பா வேறு வீட்டு விட்டு நம்மளை வெளியே போகணுங்கிறாரு. இனி என்ன தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில்? நம்ம முன்னேறி வந்துடலாமா? நம்ம பர்னிச்சர் கடையில் உள்ள பணத்தையும் பாதி ஆஃபரில் போட்டு எடுத்துக்கொண்டு இந்த நகையை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ டீலருக்கு எப்படி நம்ம பணம் கட்டுறது? இல்லைன்னா நம்ம கடையை நடத்த முடியாமல் மறுபடியும் கடையை விற்க தான் வேண்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்கார். இனி என்ன நடக்கும் மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.